இந்த இடம் சொல்லுங்க. 8/3 8/3 2004 கன்னி ராசி உத்தர நட்சத்திரம். பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. காலை 6:10 6:10 AM. பிறந்த இடம் கோயில்பட்டி. கோவில்பட்டி. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. உத்தர நட்சத்திரம் கன்னி ராசி கும்ப லக்னம். உத்திர நட்சத்திரம் கன்னி ராசி கும்ப லக்னம். கும்பல் லக்னம். என்ன கேள்வி கேட்கணும்? பையனுக்கு வேலை எப்படி இருக்கோ, வெளிநாடுகள்லாம் போக முடியுமா, செய்ய முடியுமா கேட்கணும். அம்மா இப்போ ராகுதசை பையனுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லா இருப்பீங்கம்மா. பையனுடைய ஜாதகம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. சரிங்க. பொதுவாகவே இந்த 20-30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அட்டமத்து சனி நடக்க ஆரம்பித்தாலே அந்த அட்டமத்து சனியோடைய அமைப்புகள் நல்லா இருக்காது. இந்த பையனுக்கு அட்டமத்து சனி 26 வயசில் தான் முடியும். அப்போ 26 வயது ஆரம்பத்தில் இருந்து தான் அப்படியே படிப்படியாக நல்லா இருக்கும். அடுத்த வருஷம்தான் அட்டமத்து சனி ஆரம்பிக்க போகுது. ஆனாலும் இப்போ இருந்தே இப்போ ராகுதசையில் குரு புக்தி நடக்குது. இந்த குரு புக்தி கொஞ்சம் ஸ்மாராக தான் இருக்கும். அடுத்த ராகுதசை சனி புக்தி பெரிய யோகங்களை செய்யாது. ஆமாம், பெரிய யோகங்களை செய்யாது. ராகுதசை ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. சுக்கரனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறாரு. ஜாதகமே நல்ல ஜாதகம்தான். 2030 உடைப்பட்ட நட்சத்திரத்துக்கு அஸ்தம் சனிலாம் ஏண்டசன் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிருக்கீங்களே, அதங்க பெரிய கெடுதல் செய்யாது. ஏமா ஜோதிடத்தில் நுணுக்கமான பலன்கள்மா. அட்டமத்து சனி பெரிய கெடுதலை செய்யாதுன்னு சொல்லுவேன். அதுக்கு இடையில அதுக்குள்ள சின்ன சின்ன கெடுதல்கள் இருக்குன்னு அர்த்தம். அட்டமத்து சனி ஒருத்தர் வாழ்க்கையவே தலைகளை புரட்டி போட்டுருமா. அப்போ மக நட்சத்திரக்காரங்க பூர நட்சத்திரக்காரங்க படுற அவஸ்தையை உத்திர நட்சத்திரக்காரங்க சிம்மராசியில் படமாட்டாங்க. அதே மாதிரி கன்னியாராசிலையும் உடைப்பட்ட நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்திற்கு பெரிய கெடுதல்கள் இருக்காது. ஏமாற்றங்கள் சின்ன சின்ன அமைப்புகள் இருக்கத்தான் செய்யும். அட்டமத்த சனி வாழ்க்கையில் ஒரு அமைப்பை கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதனால் பொறுமையாக இருங்கம்மா. ராகுதசை புதன் பக்தியிலிருந்து இந்த பையனுக்கு நல்ல அமைப்புகள். புதன் அதாவது குருவே கிட்டத்தட்ட 5-6 கிரகங்களோடு தொடர்பு கொண்டிருப்பது, லக்னாதிபதி பரிவர்த்தனை அமைப்பில் வலுவாக இருப்பது எல்லாமே நல்ல அமைப்புகளை காட்டுது. ராகுதசையும் குருதசையும் இந்த பையனுக்கு நல்லா இருக்கும். 26 வயதிற்கு பிறகு இந்த பையன் மிகப்பெரிய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு உண்டுமா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றியம்மா. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ.